Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் crochet ஒர்க்ஷாப்புக்கு இன்ட்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம நோட்ஸ் எடுக்கணுங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் இதில் சொல்லியிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் எப்பயுமே நோட்ஸ் எடுக்கும்போது என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோன்றதை டீட்டெயிலாக எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அக்ரிலிக் யானு, இப்போ இந்த இதுக்கு வந்து நான் ஸ்டிச்சு போடுறதுக்கு 3.5 mm ஹூக் எடுத்திருக்கேன் அண்ட் சிசர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் நோட் பண்ணி வைக்கிறது மூலிமா நீங்கள் ஃப்யூச்சரில் எடுத்து பார்க்கும்போது என்ன சைஸ் ஹூக் யூஸ் பண்ணோம், என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நமக்கு தேவைப்படுங்கிறது கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு இது எப்படி நோட்ஸ் எழுதுறதுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போடுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு லூப் மாதிரி போட்டுட்டு அது உள்ள அந்த லூப்பை எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி நம்ம போடணும். இது பிரித்தா இப்படி பிரியணும். நார்மலாக நம்ம நாட் போடுற மாதிரி தான், புரியுதா? ஒரு சின்னதாக ஒரு நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி தான் இதுதான் ஸ்லிப் நாட்டுன்னு சொல்கிறது. இந்த ஸ்லிப் நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஹூக்கு வந்து ஃப்ரீயாக போயிட்டு வரணும். அந்தளவுக்கு உங்களுக்கு லூஸ் இருந்தால் போதும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்படி பிரித்தா பிரியணும். இதுதான் நம்ம முக்கியமாக இதில் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். இப்படி ஒரு நாட் மாதிரி போடுறோம், அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது அது ஃப்ரீயாக போயிட்டு வர்ற மாதிரி இருக்கணும். இதை நீங்கள் நோட்ஸாக எழுதி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் நாட் போட்டுடுங்க. இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு நோட்டு, அது லாங் சைஸோ இல்லை ஷார்ட் சைஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இல்லை, வீட்டில் யூஸ் பண்ணாத பழைய டைரி இருந்தாலும் ஓகே தான், எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லிப் நாட்டுன்னு போட்டுட்டு அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாட் மாதிரி இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணீங்க இல்லையா, இதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இப்போ அடுத்த சைடு பார்த்திங்கன்னா இந்த ஸ்லிப் நாட்டுக்கு என்ன ஹெட்டிங், ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட்டு அப்படின்னு போட்டுடுங்க. அதுக்கு என்ன மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்றதையும் போட்டுடுங்க. போட்டுட்டு இந்த ஸ்லிப் நாட் எப்படி போட்டோம், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்லிப் நாட் போடும்போது ஒரு நாட் மாதிரி போடுறோம். அதை பிரித்தா பிரிகிற மாதிரி இருக்கணும். அது உங்களுக்கு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, டைட்டாகவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன மாதிரி புரியுதோ அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போது செயின் ஸ்டிச்சு போடுறோம். செயின் ஸ்டிச்சு போடுறதுக்கு பேஸ் மெயினாக ஸ்லிப் நாட் தான். மெயினாக ஸ்லிப் நாட் போடணும். போட்டுட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம செயின் போடுவோம். இப்போ இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே டீட்டெயிலாக வீடியோஸ் நான் போட்டுருவேன். பட் இப்போ இது எதுக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்ஸ் எப்படி எழுதணுங்கிறத நீங்கள் கற்றுக்குறீங்க, ஓகேவா? இது நோட்ஸ் எழுதி வைக்கிறது பின்னாடி உங்களுக்கு எப்பயுமே யூஸ் ஆகும். ஸோ நோட்ஸ் எழுதுறதுக்கு மறக்காதீங்க. எனக்கு நீங்கள் கடைசியாக சப்மிட் பண்ணும்போது நோட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அதனால் இப்போ செயின் ஒரு 10 to 15 செயின்ஸ் இது மாதிரி கவுண்ட் கரெக்டாக வச்சு ஒரே ஷேப்பில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் கட் பண்ணி இப்போ செயின் ஸ்டிச்சுன்னு போட்டு செயின் ஸ்டிச்சோட சிம்பிள் ப்ளஸ் கீழே இந்த இது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சையும் பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே இந்த மாதிரி நோட் போட்டு நோட்ஸ் எழுதி வச்சுக்கணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி பின்னாடி போடுற ஒவ்வொரு ஸ்டிச்சஸையுமே ஒவ்வொரு ப்ராஜெக்டையுமே பேட்டர்ன் எழுதி நீங்கள் நோட்ஸு சப்மிட் பண்ணணும், புரியுதா? இப்போது முதல்ல ப்ராப்பராக ஒரு நோட்டு போட்டு இந்த மாதிரி எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு இதையும் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? ஒரு 10 to 15 ஸ்டிச்சஸ் இருக்கிற மாதிரி போட்டுட்டு ப்ராப்பராக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம மெயினாக பார்க்க போகிறது சிம்பிள் சார்ட்டு. சிம்பிள் சார்ட்டு க்ரோஷேக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சிம்பிள் சார்ட்டு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. பேசிக்காக எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே ஒரு சிம்பிள் இருக்கும். அதை வச்சு தான் பேட்டர்ன்ஸே உருவாக்குவாங்க. ஸோ நீங்கள் பின்ட்ரெஸ்ட்லலாம் போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம சிம்பிளை நல்லா ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருந்தோம்னா இந்த ஒரு ப்ராஜெக்டை ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். இப்போ ஒவ்வொரு சிம்பிளையும் தனித்தனியாக பார்க்கலாம். இது மேஜிக் ரிங், இப்படி டபுள் சர்க்கிள் மாதிரி போட்டிருப்பாங்க. இதுதான் மேஜிக் ரிங்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி போட்டு எம்ஆர் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா மேஜிக் ரிங்குன்னே அர்த்தம். உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மில் தான் நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு பேட்டர்ன்ஸே எழுதியிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லிப் நாட்டு. ஸ்லிப் நாட்டுக்குரிய சிம்பிள் இந்த மாதிரி ஒரு டாட்டு, அவ்வளோதான். SLSTன்னு போட்டிருந்தாங்கன்னா ஸ்லிப் ஸ்டிச்சுன்னு அர்த்தம். ஸ்லிப் நாட்டுன்னு அதனால இந்த சிம்பிள் தான் இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெயின் செயின் ஸ்டிச்சு. செயின் ஸ்டிச்சுக்கு இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. செயின்னு கொடுத்துருப்பாங்க. CHன்னு கொடுத்துருந்தாலே செயின் ஸ்டிச்சுன்னு தான் அர்த்தம். எந்த இடத்துல எந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி இருந்தால் அந்த இடத்துல நம்ம ஒரு செயின் போடணும் அப்படின்னு அர்த்தம். அது அடுத்தது பார்த்திங்கன்னா சிங்கிள் க்ரோஷே. சிங்கிள் க்ரோஷேனா SC சிங்கிள் க்ரோஷே. அதுக்கு ஒன்று ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி இன்டூ சிம்பிள் இருக்கும். இது ரெண்டில் எது இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம சிங்கிள் க்ரோஷே யூஸ் பண்ணணுன்றது அர்த்தம். ஓகே, இந்த சிம்பிள்ஸை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஹாஃப் டபுள் க்ரோஷேனா இந்த மாதிரி லாங் T போட்டிருந்தாங்கன்னா அது ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு HDC அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ 2HDC அப்படின்னா 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே அந்த இடத்துல போடணும் அப்படின்னு அர்த்தம் நம்ம. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா
டபுள் க்ரோஷேன்னா டிசின்னு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி லாங் டீ போட்டு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு கோடு மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அது டபுள் க்ரோஷேன்னு அர்த்தம். ஸோ 2DC அப்படின்றதுனா 2 டபுள் க்ரோஷே போடணும். 24 DC அப்படின்னு போனால் 24 டபுள் க்ரோஷே போடணும்னு அர்த்தம். அடுத்து ட்ரிபிள் க்ரோஷேல பார்த்தீங்கன்னா லாங் டீ போட்டு இந்த மாதிரி 2 கோடு போட்டிருப்பாங்க. அப்படி போட்டிருந்தாக்க அது வந்து ட்ரிபிள் க்ரோஷேன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி 2 லாங் டீயை வந்து இப்படி ஒன்றா சேர்த்து கீழ்ப்பக்கம் இறக்குன மாதிரி இப்படி சைடில் போட்டிருந்தாங்கன்னா அது டிக்ரீஸ்ன்னு அர்த்தம். அதே மேல் நோக்கி போட்டிருந்தாங்கன்னா இன்க்ரீஸ்ன்னு அர்த்தம். ஸோ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எல்லாமே வந்து நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்க தான் போகிறோம். அது எப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வித் டிசின்னு போட்டிருந்தாங்கன்னா டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ், டபுள் க்ரோஷே டிக்ரீஸ்ன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம போடுறப்ப செயின் வந்து ஒரு வி ஷேப்பில் வரும். அதில் இருக்கிறதுல வந்து பேக் லூப்பில் மட்டும் போடணுன்னா இந்த சிம்பிள் இருக்கும், ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் போடுறதுனா இந்த சிம்பிள் இருக்கும். ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் இருக்குது இல்லையா, இந்த சிம்பிள் சார்ட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீயாக இருக்க டைமில் இதை வச்சு பார்த்து எப்படின்றத நல்லா கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு வீடியோவாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது ஈஸியாக புரிஞ்சிடும். பட் பிக்சராக பார்க்கும்போது இந்த மாதிரி சிம்பிள் சார்ட்டாக தான் நமக்கு வரும். ஸோ அந்த இதை பார்க்கும்போது நமக்கு இந்த சிம்பிள் ஞாபகம் இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம அந்த ப்ராஜெக்டை ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா? இந்த சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேருந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சு போடும்போதும் அதுக்கு என்ன சிம்பிளோ அதை பேஸ்ட் பண்ணி மென்ஷன் பண்ணி வச்சு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.